ஸோ ஆனிமேல எப்போவுமே ஒரு சொடக்கு போட்டு மொத்த பிளானட்டையும் அழிக்கிற கேரக்டர்ஸ்லேருந்து அதே சொடக்கு போட்டு மொத்த பிளானட்டையும் ரீக்ரியேட் பண்ணுற அளவுக்கு ஆனிமே கேரக்டர்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. அதில் இன்றைக்கி நம்ம டாப் 7 ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனிமே கேரக்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன்றனால கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உங்களோட இருக்கலாம். அதை பற்றி வாங்க கமெண்ட்ஸில் பேசலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? டாப் 7th பிளேஸில் இருக்கிறது எரன் ஏகர் ஃப்ரம் அட்டாக் ஆன் டைட்டன். எரன் ஏகர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ல இருந்து இப்போ உலகத்தையே அழிச்சு நடந்து போகிற ஒரு பீஸ்டா மாறிட்டான். அவனோட ஃபவுண்டிங் டைட்டன் பவர்ஸ் அன்லாக் பண்ணி இப்போ எரனால் எல்லா டைட்டன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி ரம்பிளிங்கை அவனால் பண்ண முடியும். அண்ட் அந்த வால் ஆஃப் கொலாசல் டைட்டன்ஸ் வந்துட்டு அப்படியே அவங்க நடந்து போகிற எல்லா பாதையையும் நசுக்கி பதம் பார்த்துட்டு போகுது. சும்மா ஒரு யோசனையில் எரனால ஒரு மொத்த நேஷனையே அழிக்கிற அளவுக்கு பவர் இப்போ அவனுக்கு இருக்கு. ஏதோ ஒரு லெகோ சிட்டி அழிக்கிற மாதிரி ஈஸியாக எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டான். ஸோ டாப் 6th பிளேஸ்ல இருக்கிறது காகேயாமா ஷிகேயோ ஃப்ரம் மாப் சைக்கோ 100. காகேயாமா ஷிகேயோவை எல்லாரும் மாப் சைக்கோன்னு தான் கூப்பிடுவாங்க. இவன் ஒரு கிளாஸ்ல இருக்க அமைதியான பையன் மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் வித் உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு பவர்ஸ். அவனோட எமோஷனல் லிமிட் வந்துட்டு அதிகமாகும் போது அவனோட பவர்ஸ் 100% வரைக்கும் ரீச் ஆக முடியும். அண்ட் இந்த 100% பவருக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனால் மேசிவ் டெலிகைனட்டிக் ஃபோர்ஸை பயன்படுத்த முடியும். அதை யூஸ் பண்ணி அவனால் பில்டிங்ஸை நொறுக்க முடியும், எனிமிஸை வறுக்க முடியும், பறக்க முடியும். அவனால் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்குற அளவுக்கு சூப்பரான பவர்ஸ்லாம் அவனுக்கு காட்டியிருப்பாங்க. யார் சாமி எங்கேருந்து வந்திருக்கான்? மேக்னெட்டை மட்டும் மாபை மீட் பண்ணானா அவனுக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வந்துடும். அந்த அளவுக்கு இந்த கிட்டோட மென்டல் பவர்ஸ்லாம் வந்துட்டு வேற லெவல்ல. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. டாப் 5th பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியோவானா ஃப்ரம் ஜோஜோஸ் பிசார் அட்வென்ச்சர் கோல்டன் விங். ஸோ ஜியோவானா இவனோட கோல்டன் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்வியமோட ஜியோரனோ ரியாலிட்டியே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு பவர் கெயின் பண்றான். ஸோ இதுக்கு ஈஸியான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு அவனை அழிக்கணும்னு பார்த்தாங்கன்னா கோல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்வியம் வந்துட்டு அந்த ஆக்ஷன் நடக்காத மாதிரியே ஆக்கிரும். அது எப்பயுமே நடந்ததே இல்லைன்ற மாதிரி ஆக்கிரும். ஸோ அவனால ஈஸியா ரியாலிட்டி எரேஸ் பண்ணிட்டு அவங்க எனிமீஸை வந்துட்டு ஒரு எண்ட்லெஸ் டைம் லூப்ல ஸ்டக் பண்ண வச்சிருவான். அவனை திரும்ப அட்டாக் பண்ண ட்ரை பண்ணி தோத்துட்டே இருக்க மாதிரி. ஸோ அவன் பவரை ஈஸியா ஒரு வார்த்தையில சொல்லணும்னா இட்ஸ் யூனோ ரிவர்ஸ் கார்டு. சும்மா ஒரு அட்டாக் டாஜ்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டான். அவனால அந்த மொத்த ஃபைட்டே ரீரைட் பண்ண முடியும். நம்ம சண்டை போடுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோத்து போறோம்ன்றது சொல்றதுன்னா ஜியோரனோ கூட சண்டை போடுறது தான். ஸோ 4th பிளேஸ்ல இருக்கிறது சைட்டாமா ஃப்ரம் ஒன் பஞ்ச். யார் இது கெஸ் பண்ணியிருப்பா? இல்ல யார் வந்துட்டு சைட்டாமா இந்த லிஸ்ட்ல இருப்பான்னு யோசிச்சிருக்க முடியும். அல்டிமேட் ட்ரோல் கேரக்டர் சைட்டாமா வர்சஸ் கோகு பாப்புலரான மீம். இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா எனிமியும் வெறும் 1 பஞ்ச்லேயே டிஃபீட் பண்ணிடுவான். மான்ஸ்டர்ஸ், ஏலியன்ஸ், காட் யாராக இருந்தாலும் அவங்க யாருன்றதெல்லாம் இவனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பஞ்ச்லேயே எல்லாருமே தோக்கடிச்சிருவான். இவனோட ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, எப்பயுமே போராகவே இருப்பான். அவன் கூட ஒரு ரியல் ஃபைட் போடுற அளவுக்கு யாருமே இங்கே இல்லை. இந்த பால்டு ஹீரோ எவ்வளோ ஓவர் பவர்னா, ஒரு எனிமியோட பிளாட் ஆமரால கூட அவனை காப்பாற்ற முடியாது. எல்லா சைட்டாமாவோட ஃபைட்டும் பார்க்கும்போது ஹல்க்கு வந்துட்டு லோக்கியை ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டாப் 3ல இருக்கிறது ஆனோஸ் வல்டிகோட் ஃப்ரம் மிஸ்ஃபிட் ஆஃப் டீமன் கிங் அகாடமி. ஆனோஸ் வல்டிகோடுன்றது டீமன் கிங் ஆஃப் டைரனி. இவனோட ஓவர் பவர்ட் லெவல்ஸ் வந்துட்டு லீகலாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு இவனை ஓவர் பவர்டாக இந்த ஆனிமே சீரிஸ் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. அவனோட ஹார்ட் பீட்டை வச்சு ஒருத்தனை கொல்லுவான், அவங்கள திரும்பி உயிரோட வர வைப்பான். அவனால் மொத்த ஆர்மியையும் ஒரு சொடக்கு போட்டு கொல்ல முடியும். அண்ட் ஒரு கேஸ்லேயே வந்துட்டு சுண்டு விரலில் தூக்கி போட முடியும். இந்த லெவலுக்கு ஓவர் பவர்டில் காட்டினது பத்தாதுன்னு சொல்லிட்டு லைட் நாவல் போகும்போது அவனால் ஒரு என்டையர் பேட்டில் ஃபீல்டே வந்துட்டு கடவுள்களோட எபிலிட்டிஸ் காட்டுறதோட ஓவர் பவர்டாக காட்டியிருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ஸ்டார் வார்ஸில் எம்பரர் பால்படைன் வந்துட்டு அவனோட லைட்னிங் அட்டாக்கோட பார்க்கும்போது உங்களுக்கு கூலாக இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனோஸோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ ஒரு குழந்தை வந்துட்டு தீபாவளி பட்டாசோட விளையாடுற மாதிரி தான் இருக்கும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல. நம்பர் 2ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீமரு டெம்பஸ்ட் ஃப்ரம்
that time I got reincarnated as a slime. Rimuru Tempest, the slime god, the demon lord, spoilers, a true dragon. Rimuru பார்க்கறதுக்கு வேணா ஒரு எதுவுமே பண்ணாத ஒரு பாவமான பையன் மாதிரி இருக்கலாம் ஆர் ஸ்லைம். பட் இவனால வந்துட்டு யாரை வேணா அப்சர்வ் பண்ணி அவங்களோட பவர்ஸை காப்பி பண்ண முடியும். அண்ட் இவன் தான் ஈசக்காய் அனிமே ஸ்ட்ரோப்லேயே அவனோட பவர் ரொம்ப அதிகமாக கெயின் பண்ணி அவனோட பழைய வேர்ல்டுக்கே திரும்ப போய் பார்த்துட்டு வந்தவனா இருப்பான். அவனால டைம் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஸ்பேஸ் கண்ட்ரோல் முடியும், என் லைஃபையே கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த உலகத்தையே கிரியேட் பண்ண வெல்டனாவா டிராகனோட ட்ரூ பவர்ஸ்ல இருந்து எல்லாமே வச்சிருந்தது ரீமரு டெம்பஸ்ட். ஸ்லைமர் ஃப்ரம் கோஸ்ட் பஸ்டர்ஸ் வந்துட்டு கூஃபியான கோஸ்டாக இருந்தா பட் அவனால் வேர்ல்டை டாமினேட்டிங் பண்ணி ரியாலிட்டியை ரேப் பண்ண முடிஞ்சுன்னா தட்ஸ் பேசிக்லி ரீமரு டெம்பஸ்ட். அண்ட் நம்பர் 1ல இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் ஒரு சர்ப்ரைஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு ரிவீல் பண்ணலாமா? ஜஸ்ட் கிடிங். கோகு ஃப்ரம் டிராகன் பால் Z ஆர் சூப்பர். நம்பர் 1 எப்பயுமே ஸ்ட்ராங்குன்னு சொன்னாலே ஞாபகம் வர கேரக்டர் த ஓஜி பவர் ஹவுஸ் கோகு. இந்த சேயன் வாரியரால் ஏர்த்தை காப்பாற்ற முடிஞ்சது மட்டும் இல்லாமல் மல்டிவர்ஸையே காப்பாற்றியிருக்கான். எத்தனை வாட்டின்னு கூட நம்மளால எண்ண முடியாது. ஒரு புது ஆர்க்லையும் புது புது பவர்ஸ் அன்லாக் பண்ணிட்டே போகிறான். சூப்பர் சைன் டு அல்ட்ரா இன்ஸ்டிங்ஸ் இப்படியே போய்கிட்டே இருக்கு. பாடி வந்துட்டு டைமோட ஃபாஸ்டராகவே மூவ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவனால் கடவுள்களை பீட் பண்ண முடியும், என்டையர் டைமென்ஷன் அழிக்க முடியும். அண்ட் அந்த ஒரு லிமிட் அவங்களே கிரியேட் பண்ணுறது அவங்களே உடச்சி கோகுவை இன்னும் பவர்ஃபுல்லாக காட்டிக்கிட்டே போகிறாங்க. தார் கிட்ட வேணா லைட்னிங் பவர் இருக்கலாம், பட் கோகு அவனால் வந்துட்டு காட் லெவல் எனர்ஜியில் எல்லா அவெஞ்சர்ஸையும் ஒன்று சேர்த்து போட்டால் கூட அவனால் ஒத்தாலாம் வந்துட்டு அவுட் ஷைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட டாப் 7 ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமே கேரக்டர்ஸ் லிஸ்ட்டு. இது என்னோட எல்லாமே பர்சனல் ஒப்பீனியன்ஸ். நான் பார்த்த 300 அனிமேல இவங்கெல்லாம் பார்க்கும்போது தான் வந்துட்டு ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் இவங்களெல்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் வந்துட்டு இல்லைப்பா இதை நீ இப்படி மாற்றிருக்கலாம், அது அப்படி இருக்கலாம், இல்லை இந்த கேரக்டர் நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ அரியாதா குசாய்மாஸ், மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சைனிங் ஆஃப்.